வணக்கம். திமுகவில் தோல்விக்கு பிறகு பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நடைபெற்றும் நிலையில் திமுக அமைப்பு ரீதியாக பல மாற்றங்களை செய்து வருகிறது. மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு கிளைக்கழக செயலாளர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் அதே போல வயது வரம்பில் அடிப்படையிலும் பல்வேறு மாற்றங்களை தற்போது திமுக இன்றைய தினம் நடந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் மாநில அளவிலான பதவிகளை நிர்வகிப்பதிலும் மாநில அளவிலான பொறுப்புகளை கொடுப்பதற்கான அடுத்த பணிகளை திமுக துவங்க இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இவரில் மாவட்ட அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை அறிவித்த பின்னர், மாவட்ட செயலாளர்கள் அறிவித்த பின்னர் அதன் பிறகு பொதுக்குழு நடைபெறும். எனவே இந்த பொதுக்குழுக்கு உள்ளாக மாநில அளவிலான முக்கியமான பதவிகளுக்கான போட்டி தற்போது திமுகவில் நடைபெற்றும் நிலையில் திமுகவில் தோல்விக்கு பிறகு, அதாவது 2026 சட்டமன்ற தோல்விக்கு பிறகு தினந்தோறும் அறிவாலயத்திற்கு வந்து நிர்வாகிகளை மற்றும் தொண்டர்களை சந்தித்து வரும் கனிமொழி மாநிலத்தினுடைய முக்கிய பொறுப்பு, அதிகாரமிக்க பொறுப்பை அவர் கேட்டிருப்பதாக, தலைமையிடம் கேட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2022 முதல் அவர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதற்கு முன்னதாக மகளிரணி செயலராக இருந்த அவர் அணிகளிலிருந்து நேரடியாக கட்சியினுடைய மேல்மட்ட பதவியாக துணை பொதுச் செயலாளராக பதவியாற்றி வருகிறார். அதன் பிறகு தென் மண்டலத்தினுடைய மண்டல பொறுப்பாளராகவும், குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களுடைய மண்டல பொறுப்பாளராகவும் கடந்த தேர்தலின் போது சிறப்பாக பணியாற்றி அதிக தொகுதிகளை அவர் வென்றிருக்கிறார் என்றுதான் திமுக தலைமை பாராட்டியிருக்கிறது. இந்நிலையில் அவர் அதிகாரமிக்க மாநில பதவியை கேட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தலைமை தற்போது வரை அதற்கான எந்த இசைவுகளும் தெரிவிக்காத நிலையில் விரைவில் அவர் மாநிலத்துடைய முக்கிய பொறுப்பாளராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னதாக கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத கனிமொழி அவர்களுக்கு தற்போது தேர்தல் தோல்விக்கு பிறகு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர் தினந்தோறும் அறிவாலயத்தில் வந்து நிர்வாகிகளும் தொண்டர்களையும் சந்தித்து வரும் நிலையில் தற்போது அவருக்கு மாநில அளவில் முக்கியமான பொறுப்பு தருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நமக்கு அறிவாலய வட்டாரங்கள் கூறப்படுகிறது.